ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். ஓலா, உபர், ரேப்பிடோ தனியார் நிறுவனத்துடைய ஆதிக்கம் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோட்ல அதிகமா இருக்கு. நம்மளே பார்க்குறோம். ஆனா இவங்களுக்கெல்லாம் ஒரு செக்மேட் வைக்கிற மாதிரி மத்திய அரசே பார்த்தீங்கன்னா களத்துல குதிச்சிருக்காங்க. அதுதான் இந்த பாரத் டாக்ஸி. ஏற்கனவே இது விஷயமா வீடியோ போட்டிருக்கோம். இது ஏற்கனவே டெல்லியில நடைமுறைப்படுத்தி வராங்க. இது அங்க எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்கு, நம்ம ஊருக்கு எப்போ வரும் எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா ஓலா, ரேப்பிடோ, உபர் போன்ற தனியார் நிறுவனங்கள பார்த்தீங்கன்னா, டிரைவர்கள் வண்டிய ஓட்டினாலும், அதில வர வருமானத்தில ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பார்த்தீங்கன்னா, கமிஷனா அந்த நிறுவனத்துக்கு அழுதாகணும். இத மாத்துறதுக்காக தான் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் சார்புல பாரத் டாக்ஸி அப்படின்ற ஒரு புதிய செயலிய அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இத டெல்லியில நம்ம மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சரான அமித்ஷா பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா தொடங்கி வைத்திருக்காரு. இதில அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தனியார் செயலிகள்ல இருக்கிற அதே வசதி எல்லாமே இதுலயும் இருக்கு. ஆனா 0 கமிஷன். அதாங்க ஹைலைட்டே. அதாவது பயணிகள் கொடுக்கிற மொத்த பணமும் 100% பார்த்தீங்கன்னா, அந்த டிரைவருக்கே போய் சேரும். நடுவுல யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவையில்ல. இதனால மக்கள் மத்தியிலும், டிரைவர்கள் மத்தியிலும் இதுக்கு அமோக வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது விஷயமா மத்திய கூட்டுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிவிப்புல என்ன போட்டிருக்குன்னா, இப்போ வரைக்கும் 4,00,000க்கும் மேல மக்கள் பார்த்தீங்க இதில ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம தினசரி 40,000லிருந்து 45,000 பேர் புது பயனர்களா இந்த ஆப்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வராங்களாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் 9வது இடத்துலையும், ஆப்பிள் ப்ளே ஸ்டோரில் 13வது இடத்துலையும் பிடிச்சிருக்கு. இந்த செயலி பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கான். டெல்லியில் கிடைச்ச இந்த பிரம்மாண்ட வரவேற்பை பார்த்துட்டு மத்திய அரசு இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, அடுத்த கட்டமாக போகிறாங்க. அதாவது விமான நிலையங்களில் எப்படி ஓலா, உபருக்குன்னு தனி இடம் இருக்கிற மாதிரி இனிமேல் பாரத் டாக்ஸிக்கும் பிரத்யேகமாக பிக்கப் அண்ட் ட்ராப் பாயிண்ட்டுகள் அமைக்க திட்டமிட்டிருக்காங்க. முக்கியமாக நம்ம சென்னை, மும்பை, பெங்களூர் மாதிரியான மெட்ரோ நகரங்களுக்கு இந்த சேவையை பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக விரிவுபடுத்த மத்திய அரசு ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு கூடுதலான நன்மை என்னென்னா, டிரைவர்களுக்கு கமிஷன் பிரச்சனை இல்லாததுனால சவாரிக்கு சரியான பணம் கிடைக்கும். இதனால் ரைட் கேன்சலேஷன் பண்ணுற பிரச்சனை குறையத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மக்கள்லாம் இந்த ஓலா, உபர்லாம் புக் பண்ணிவிட்டு டிரைவர் வரலன்ட்டு கஷ்டப்படுறது இனி குறையலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி இது அரசாங்கத்தோட நேரடி கண்காணிப்பில் இருக்கிறதுனால பயணிகளோட பாதுகாப்பு கூடுதலாக முக்கியத்துவம் கொடுப்பாங்க சொல்கிறாங்க. குறிப்பாக ராத்திரி நேரத்தில் பயணிக்கிற அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நம்பிக்கையான தேர்வாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா, நம்ம யாத்ரி அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹிட் ஆகிருக்கு. இதே போல தான் பார்த்தீங்கன்னா, தேசிய அளவில் இந்த பாரத் டாக்ஸி பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சொல்கிறாங்க. ஸோ சென்னைக்கு இந்த ஆப் வந்தால் நீங்கள் ஓலா, ரேப்பிடோ இல்லை உபரை விடுவீங்களா? இல்லை பாரத் டாக்ஸிக்கு மாறுவீங்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.